பின்னால வர வச்சுட்டு கடைசி நேரத்தில் நான் கட்சியை கலைச்சிக்கிறேன், நீ பாட்டு ஓன் ஜவுதிக்கு போயிட்ட. இப்போ நாங்கள் எங்கேயும் போக முடியல, 4 பேர் எங்களை காரி துப்புறோம். அவரெல்லாம் சினிமாவில் பார்க்குறோம், அந்த நிமிஷத்தோட சரி அரசியல்லாம் சின்ன பின்னா ஆயிடுவாரு. அப்போ நீ மாத்திரம் சம்பாதிக்கணும், நீ மாத்திரம் அனுபவிக்கணும், மிச்சம் எவனும் கட்சியில் இருக்கிற அனுபவிக்க கூடாது. நீ வாங்கின சீட்டு ஒரு 5 சீட்டு வாங்கி கொடு, உன் பின்னால யாரெல்லாம் கட்சி ஆரம்பிக்க ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு சீட் வாங்கி கொடுத்துக்கணுமா இல்லையா? குரல் ஒலிக்கணும், வைகோ மாதிரி குரல் ஒலிக்கணும். இன்னி வரைக்கும் வைகோக்கு ஒரு பேர் உண்டு. அவர் அந்த சீட்டை தான் இன்னைக்கு இவருக்கு நிரப்பியிருக்காங்க. வைகோ இன்னி வரைக்கும் பாராளுமன்றத்தில் புலி அப்படின்வாங்க. அந்த பேச்சு புரியுமா அப்படின்ட்டு அவரை மாதிரி தக்லைஃப் பண்ணணும் அப்படின்னா புரியுற மாதிரி கமல் பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதிமுக இவரை பத்தி தெரியும், சேர்க்க மாட்டான். விஜய் கேட்கவே வேணாம், இந்த ஆளு இப்போ நம்மள்ட்ட வந்தாலே ராசி இல்லைன்னு சொல்லி கழட்டி விட்டான். இப்போ வேற வழியிலேயே யாரையும் வாழ வைக்கும் டிஎம்கே. திருமணம்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க வரிசையா போங்க, வந்தவன் சொந்தவன் தோத்தவன் ஒன்றும் இல்லாத வழியில் ஐயா எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க ஐயா போய் நிற்கிறது தான் ஆள். இது ஒன்றும் புதுசு இல்லையே. இவர் யாரை கூப்பிட்டா? நாங்கள் கூப்பிட்டோமா? நீயா கட்சி ஆரம்பிச்சு நீயா வந்துட்டு கடைசியில் நீயா கலந்து போயிட்டு இப்போ நீயா இன்னொருத்த போய் அடகு வச்சாச்சு. டிஎம்கேயும் சரி ஏடிஎம்கேயும் சரி இன்னொருத்தவங்க உருவாக்கின கட்சியில ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கட்சிக்கு தான் மதிப்பு அதிகம். அவங்க ஜாம்பவங்க தான் உருவாக்குனாங்க ஒரு கட்சியை. ஜெயலலிதா அம்மாவையும் தோற்கடிக்கலையா? இதே தமிழகம் தோற்கடிக்கலையா? கலைஞரையும் தோற்கடிக்கலையா? இப்பதானே ஸ்டாலின் வந்திருக்கிறாரு. அப்ப நாங்க எத்தனை தலைமுறையை பார்த்துட்டு வந்திருப்போம். எதுவுமே வாங்கலையே. அப்புறம் நான் தலைவன் தலைவன் தலைவன், உனக்கு நீ தான் தலைவன், எங்களுக்கு மக்களுக்கு தலைவன் கிடையாது. எங்க மறியல் பண்ணீங்களா? என்ன பண்ணின? கட்சியை ஆரம்பிச்சு சொல்லு. ரசிகருக்கு ஒன்றும் பண்ணல, பேருக்கு கட்சி, அவ்வளவுதான். போட்டுட்டு ஐயோ ஏம்பா போட்ட மறுபடியும். கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது மக்கள் நீதி மையம்னு ஆரம்பிச்சாரு. அவரை திமுகவை எதிர்த்து தான், குடும்ப ஆட்சி எதிர்த்து தான் வந்ததா அவருமே பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுவும் இல்லாம ஸ்டேஜ்ல பேசும்போது ஊழல் கட்சியோட கூட்டணி இல்ல, அந்த கூட்டணி இந்த கூட்டணி சொல்லிட்டு இப்ப திமுக கூட்டணியில போய் இணைஞ்சிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க? அதை பத்தி என்னத்த சொல்றது? அவர் கூட்டணிலே ஜாயின் பண்ணிடக்கூடாது. அவருக்கு இருந்த மாசுக்கும் அவரோட உலக நாயகன்ற பேர் இருந்ததுக்கும் அவர் சோலோவா இறங்கி மக்களுக்கு அவரால் என்ன முடிஞ்சதோ அவர் செஞ்சிருக்கலாம், செய்ய ட்ரை பண்ணியிருக்கலாம். இப்போ ஊழல் கட்சி அது இதுன்னு அவரே புகார் சொல்லிட்டு அவரே அதில் போய் சேர்ந்துக்கின்னு இது பண்ணுறது அது சரி கிடையாது. இப்போ சோலோவா பார்த்தீங்கன்னா இப்போ விஜயெல்லாம் ஏதோ ஆரம்பிக்கிறாரு. அவரும் எப்படின்னு தெரில, இன்னும் ஆரம்ப ஸ்டேஜ் தான், இன்னும் அடி எடுத்து வைக்கல. அவரும் அடி எடுத்து வச்ச பிறகு அவரை பற்றியும் தெரியும். இவர் எடுத்த உடனே மக்கள் ஓட்டு போட்டு தான் இந்த எம்பி பதவி எம்எல்ஏ பதவி தான் வாங்கணும், மக்கள் தான் கொடுக்கணும். ஒரு கட்சி கொடுக்கக்கூடாது, அவரோட புகழ ஒரு கட்சி கொடுக்கக்கூடாது. அவர் மக்கள் செல்வாக்கு வச்சு வந்தா அது நல்லது. ஒரு அது வேஸ்ட் இல்லை, அது வேஸ்ட்ல. அதை வச்சு என்னத்த பண்ண போறாரு அவரு? எப்படியா இருந்தாலும் அவங்க சொல்றது தானே இவர் கேட்க போறாரு. இவரா எதுவும் பண்ண முடியாதுல்ல. அவர்களுக்குன்னு ஒரு தொண்டர்கள் இருப்பாரு, அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நானே இப்படி பேசுறேன், அவங்க இன்னும் மோசமா இருப்பாங்க. அதான் அவர் சொல்ற மாதிரி தான், கடவுள் பாதி மிருகம் பாதி மாதிரி அவரோட தொண்டர்களும் அப்படிதான் இருக்காங்க, எதுவும் பேச முடியாம தான் இருக்காங்க. இது இதுக்கு அரசியலுக்கே வந்திருக்காங்கிறேன். ரெண்டாவது அரசியல் ஒரு சாக்கடைங்கிறத நிரூபிச்சுட்டாரு. உண்மையிலே இது சாக்கடை தான். ஏன்னா எவன் வேணா எங்கே வேணா போய் சேரலாங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இவர் இவ்வளோ தில்லு இருந்தவர் தனியாக கட்சி ஆரம்பித்து இது சினிமாவில் இத்தனை வருஷம் இருந்திருக்காருல்ல, தனியாக கட்சி ஆரம்பிச்சு மேலே வந்துடுவேன்னு நினைச்சார்ல, ஏன் வர முடியல? மக்களுக்கு நீ எதுவும் பண்ணலை. சினிமாவில் நடிச்சா போடுமா? எங்களுக்கு மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லை? அது மாதிரி ஒரு சுனாமி வந்திருக்கும் போது, வெள்ள நிவாரணம் போது, மழை காலத்தில் உதவி பண்ணியிருக்கலாமா? மக்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அவங்கள மக்கள் பாராட்டி இருப்பாங்க. ஏன்னா எம்ஜிஆர் கொடுக்க தான் எம்ஜிஆருக்கு பேர் கிடைச்சிது. இவர் யாருக்கு என்ன கொடுத்தாருன்னு தான் கேட்கணும். சினிமாவில் படம் எடுத்து நஷ்டமானார், அப்புறம் கட்சி ஆரம்பித்து எல்லாம் காலி. இப்போ இவரை நம்பி ஏற்கனவே வந்தால வேறு கட்சியிலேருந்து, இப்போ அடுத்த மாதிரி இவரை மாதிரி கட்சி தான் நாங்கள் போக முடியுமா? அவரை நம்பி தான் நாங்கள் இருந்தோம். பின்னால் வர வச்சுட்டு கடைசி நேரத்தில் நான் கட்சியை கலைச்சிக்கிறேன், நீ பாட்டு ஓன் ஜவுதிக்கு போயிட்ட. இப்போ நாங்கள் எங்கேயும் போக முடியல, 4 பேர் எங்களை காரி துப்புறோம். நீ இது அவர் கட்சியில் இருந்தீங்களா, அவர் கட்சியில் இருந்தீங்கன்னு சொல்லும்போது மக்களுக்கு எவ்வளோ அசிங்கம். அவரெல்லாம் சினிமாவில் பார்க்குறோம், அந்த நிமிஷத்தோட சரி அரசியல்லாம் சின்ன பின்னா ஆகிடுவார். அதுவும் தானாக நின்று இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ மக்களுக்கு உதவி பண்ணிட்டு நிற்கட்டும், தப்பு இல்லை.
போய் எதுக்காண்டி கூட்டணி வச்சு அப்போ உனக்கும் மிச்ச அரசியலுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ நீ மாத்திரம் சம்பாதிக்கணும், நீ மாத்திரம் அனுபவிக்கணும், மிச்சம் எவனும் கட்சியில் இருக்கிற அனுபவிக்க கூடாது. நீங்கள் வாங்கினிய சீட்டு ஒரு 5 சீட்டு வாங்கி கொடு, உன் பின்னால் யாரெல்லாம் கட்சி ஆரம்பிக்க ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்துக்கணுமா இல்லையா? நீ இப்போ சுயநலவாதின்னு ப்ரூவ் பண்ணிட்டியா? அது ஏற்கனவே நாங்கள் முடிவு பண்ணது தான். அதே இதை இப்போ அவரே ப்ரூவ் பண்ணுறாரு. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது, அது வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம். அவர் எந்த தொழில் வேணால் நிற்கட்டும், அவர் சொந்த ஊர்லேயே போய் நிற்கட்டும், காரைக்குடியிலே போய் நிற்கட்டும், பப்பு வேவாது. கமல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நான் இதை பேசலை. கூட்டணி ஆட்சி அப்படின்றது வந்து இன்னைக்கு நேற்று வரல, ரொம்ப காலமாக வந்துகிட்டு இருக்குது. சரிங்க, ராஜாக்கள் ஆட்சி பண்ணும்போது இந்த கேள்வியை நீங்கள் வரல, இப்போ சோஷியல் மீடியா அவேர்னஸ்ன்றதுனால இந்த கேள்வியை நீங்கள் கொண்டு வரீங்க. கூட்டணி ஆட்சி இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த மன்னரும் ஆட்சி பண்ணது கிடையாது. எல்லாருமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஒன்று அவங்க சொந்தத்துக்கு கொடுப்பாங்க. இது அதே தான் அந்த பாரம்பரியம் தான் நம்ம இனி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். முகலாயர் ஆட்சியிலையும் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. இது கூட்டணி ஆட்சி ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ நம்ம பேச போகிறது கமலுக்கு இந்த சீட்டு கொடுத்தது கரெக்டாக தப்பா அப்படின்னு முடிச்சு, இந்த சீட்டை வந்து 2014 காங்கிரஸ் கவர்மெண்ட் கலைத்துறைக்காக அவருக்கு வந்து கௌரவ எம்பி கொடுத்துருக்கணும். மிஸ் பண்ணாங்க அந்த டைமில். மிஸ் பண்ண டைமில் அதை வந்து இப்போ வந்து டிஎம்கேவால் அது நிறைவேற்று, அவ்வளோதான். இதுதான் இதுக்கான ஆன்சர். கூட்டணி வைக்கிறதா இருந்தாலுமே ஏன் திமுகவோட போய் கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறாரு? அதிமுக இவரை பற்றி தெரியும், சேர்க்க மாட்டான். விஜய் கேட்கவே வேணாம், இந்த ஆள் இப்போ நம்மள்ட்ட வந்தாலே ராசி இல்லைன்னு சொல்லி கழட்டி விட்டான். இப்போ வேற வழியிலேயே யாரையும் வாழ வைக்கும் டிஎம்கே. திருமணம்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் வரிசையாக போங்க, வந்தவன் சொந்தவன் தோத்தவன் ஒன்றும் இல்லாத வழியில் ஐயா எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க ஐயா போய் நிற்கிறது தான் ஆள். இது ஒன்றும் புதுசு இல்லையே. இப்போ நீங்கள் ஏடிஎம்கேல எத்தனை கட்சி கூட்டணின்னு வருது? பிஜேபி ஏடிஎம்கே மிஞ்சி பண்ண ஒரு 4 கட்சி இருக்கும். டிஎம்கேல எடுத்து 9 கட்சி. இந்த 9 கட்சி பல்லாக்கு தூக்கினா தான் ஜெயிக்க முடியும். எப்பேற்பட்ட ரஜினியை காணாமல் அடிச்சுட்டோம். அப்புறம் இவரெல்லாம் ஏமாத்துறோம். எங்களுக்கு சூப்பர் ஸ்டார்னு பேர் வாங்கினாரு, அரசியலை விட்டு துரத்தி விட்டு உட்கார வச்சுட்டான். சினிமாவுக்கு ஓடு, இங்கே வேண்டாம் உங்களுக்கு சுத்தப்பட்டு வராது, ஏன்னா நீ 10 நிமிஷம் எங்களுக்கு செய்யலை. அவரும் அதே தான். இது நெருப்பு, அது கொல்லி, ரெண்டுத்துக்கும் அவ்வளோதான். ரெண்டும் வித்தியாசம், இதுதான் வித்தியாசம். ரெண்டுமே அவருக்கும் ஒன்றும் அரசியல் வராது, சினிமாவில் வேணால் நடி பார்ப்போம், அதோடு முடிச்சுக்கணும். சரி, அரசியலுக்கு அவரே சொல்ல முடியாது. நாளைக்கு இந்த டிஎம்கே கூட வந்தாலும் வரலாம், ஏன்னா தான் கட்சி ஆரம்பித்து தலைவர் ஆகிட்டாரு. சரி, அதை வச்சு இவர் போகிறாரு, நம்ம ஒரு சீட்டு கேட்போமே ஒரு ஆசை. போனால் கூட இது அரசியல் வந்து எது ஒன்றாலும் எப்போ வேணாலும் நடக்கும். இப்போ மாநிலங்களவையில் போய் அவர் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே புரிஞ்சிக்க முடியுமா? புரிஞ்சிக்க முடியுமானா அவர் பேச்சு திறமை இருக்குங்க கண்டிப்பாக. இந்த இதை பிக் பாஸ் எல்லாம் பண்ணார் பார்த்தீங்களா, அதில் வந்து பேச்சு திறமை அவருக்கு ரொம்ப வளர்ந்துக்குது. அவருக்கு அதெல்லாம் மெச்சூரிட்டிலாம் அவருக்கு அதிகம், அனுபவம்லாம் அதிகம். அதனால் நல்லா பேசுவார். ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியாது, அதுதான் ஒரு குறை. அவர் நினச்சா வந்து இப்படி பண்ணலாம், ஒரு தொகுதிக்கு இப்படி பண்ணலாம், இந்த மக்களுக்கு இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய முடியாத லெவலில் இருக்கார் அவர். ஓகே, கமல் அவர்கள் செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ராஜ்யசபா போயிட்டு குரல் ஒலிக்கணும், வைகோ மாதிரி குரல் ஒலிக்கணும். இன்னி வரைக்கும் வைகோக்கு ஒரு பேர் உண்டு. அவர் அந்த சீட்டை தான் இன்னைக்கு இவருக்கு நிரப்பியிருக்காங்க. வைகோ இன்னி வரைக்கும் வந்து பாராளுமன்றத்தில் புலி அப்படின்வாங்க. அந்த பேச்சு வந்து புரியுமா அப்படின்ட்டு அவரை மாதிரி தக் லைஃப் பண்ணணும் அப்படின்னா புரியுற மாதிரி கமல் பேசினா கொஞ்சம் நல்லா. இப்போ நீ சொல்லும் போது எல்லாருமே கேள்வி எழுப்புறது என்னன்னா, கமலஹாசன் அவர்கள் இங்கே பேசினவே புரியாது, இந்த பாராளுமன்றத்தில் போய் பேசினா புரியுமா அப்படின்ற கேள்வி எழுது. எதனால அப்படி பேசுறாங்க எல்லாருமே? புரியுற மாதிரி பேசணும். அவரோட பேச்சுக்கள் எப்படி இருக்குன்னா புரியுற மாதிரி இருக்குமாண்ணா, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். கூர்ந்து கவனிச்சா அந்த பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு சிலர் பேர் வந்து புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. நேற்று கமலஹாசன் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது இந்த மாதிரி திமுக விமர்சனம் பண்ணிட்டு நீங்க அங்கேயே போய் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, அதாவது மக்களுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் யாரை கூப்பிட்டா? நாங்க கூப்பிட்டோமா? நீயா கட்சி ஆரம்பிச்சு, நீயா வந்துட்டு கடைசியில் நீயா கலந்து போயிட்டு இப்போ நீயா இன்னொருத்த போய் அடகு வச்சாச்சு கட்சியா. நீ ஒரு ஆள் தான் அடகுல இருக்காங்க, நாங்களாம் அடகுல இல்லை, நாங்களாம் பின்னோக்கி வெளியே வந்துட்டோம். நான் இப்போ உங்கள் சைடு அதான் சொன்னேன், இவங்க சைடு போல. இப்போ அடுத்தால யார் எங்களுக்கு வேணும்? அடுத்தால யார் இப்போ செய்வா? நாங்கள் கலைஞரை பார்த்துட்டோம், ஸ்டாலின் பார்த்தாச்சு. அடுத்தால விஜய் ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போமே. அவர் கூட்டணி கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எலெக்ஷன் முடிகிற முன்னால் வரைக்கும் அநேகமாக கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்காது, வச்சா விஜய்க்கு பேர் இருக்காது. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக ஏடிஎம்கேவோட தான் கூட்டணி வைக்கணும். அப்படின்னா தான் மக்கள் அக்செப்ட். அப்போ என்ன பண்ண முடியும்? நான் நம்மளோட கட்சிக்காரங்களுக்கு சீட்டிங் வாங்கிக்கிறேன், எனக்கு துணை முதலமைச்சர் போஸ்ட் வாங்கிக்கிறேன். அப்போ அது ஒரு வெயிட் இல்லை உங்களுக்கு மக்களுக்கு. இல்லை 2 துணை முதலமைச்சர் மாதிரி போட்டுடணும். அப்படின்னா இப்போ பாகுபாடு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி அப்படி தான் வரணும், அப்படி தான் வரும். இவரு கொடுத்துட்டாங்க, அதை தான் சொல்ல முடியும். ஆனா அதுக்காக வைகோ சீட்டை தூக்கிட்டு கமலஹாசன் அவர்கள் கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு வைகோ சீட்டை தூக்கிட்டு கொடுக்கல. வைகோக்கு வந்து வயது மூப்பு காரணமாக தான் எடுத்திருக்காங்கன்றது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா, 80 வயசுக்கு மேலே அவரும் ஆக்டிவா தான் இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎம் முடியே வந்து இந்த செப்டம்பர் மேல இருக்கக்கூடாது. அவர் எதுக்கு இன்னி வரைக்கும் வச்சிருக்கோம்? இந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டீங்க. வைகோ சார் வந்து வைகோக்கெல்லாம் வந்து ரொம்ப அனுபவம் ஜாஸ்திங்க. அவரும் இதே மாதிரி தான். அவரே வந்து
ஒரு நிரந்தரமான கட்சியில் இருந்தாருன்னா இன்னைக்கு அவர் தான் வந்து பெரிய இதுவாக இருந்திருப்பாரு. அவர் தனியாக வந்து எம்ஜிஆர் மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் இப்படி ஆயிட்டாரு, அவ்வளோதான். அதை தான் சொல்ல முடியும். அவரு நல்லா இது அனுபவசாலி தான். அவரால் வர முடியல. இவரு கொஞ்சம் சினிமா இதெல்லாம் கொஞ்சம் பிரபலம்னால. இப்ப கமலஹாசன் அவர் மாநிலங்களில் போய் என்ன மாதிரி விஷயங்களை பேசுவார்னு நினைக்கிறீங்க? என்னத்தை பேச போறாரு? இது டிஎம்கே எழுதி கொடுத்ததை படிப்பாரு, வேற என்ன படிக்க? அவருக்கு என்ன இந்த கட்சியில அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு என்ன டேலண்டே இல்லையா அந்த அளவுக்கு? ஏங்க இந்த கட்சி பத்தி அவருக்கு என்ன தெரியும்? இந்த கட்சியுடைய தலைமுறை வரலாறு புராணங்கள்லாம் இவருக்கு தெரியும். கமல்லாம் சினிமாவில் போனவர். கலைஞர் எப்படி பேசுவார்னு தெரியுமா? அவருக்கு தெரியாது. ஸ்டாலின் இப்போ ஒட்டியிருக்காரு, வேற வழியே இல்லை. சரி, நம்ம இதுக்கு மேலே போனால் மரியாதை கிடையாது, ஏதாவது போஸ்டிங் வாங்கிக்கிட்டு அப்படியே ஒரு பந்தாக்கு இருந்துக்கலாம், சினிமா பந்தா இல்லை இல்லை. அதுக்கும் இவருக்கு ஒரு ஆசை, நம்மளும் அரசியலில் ஒரு காரில் கொடியை கட்டிட்டு போகலாமே, அப்படி தான் அவர் வரணும், வேறு வழி கிடையாது. மேற்கொண்டு படங்கள் நடிச்சுட்டே வந்து மாநிலங்களில் போவாரா கமலஹாசன் அவர்கள்? இதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய நடிகர்களே வந்து ஒதுங்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ விஜய் வர்றாருன்னா அவர் வந்து இப்போ நல்ல ஃபார்மில் இருந்து அவர் வந்து கொஞ்சம் உள்ள நுழைய இது பண்ணுறாரு, ட்ரை பண்ணுறாரு. அந்த மாதிரி இவரை முயற்சி எடுத்து இது பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். உண்மையாகவே நாங்களாம் கூட சரி, அவர் கமலஹாசன் வந்து சோலோவாக நின்றுந்தாருன்னா அவர் ஓட்டு போட்டிருப்போம் கண்டிப்பாக. அவர் இது வரைக்கும் அந்த இது முயற்சி பண்ணல. கூட்டணி இதில் போனதுனால அவர் மேலே ஈடுபாடு அவ்வளோ இல்லை. கமல் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா கமலஹாசன் அந்த காலத்துல இருந்தே இருக்கக்கூடியவர், அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்தவர். ஆனால் இல்லை, ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஎம்கேயும் சரி ஏடிஎம்கேயும் சரி இன்னொருத்தவங்க உருவாக்கின கட்சியில் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கட்சிக்கு தான் மதிப்பு அதிகம். அவங்க வந்து ஜாம்பவங்க தான் வந்து உருவாக்குனாங்க ஒரு கட்சியை. அந்த கட்சியை சோலோவா உருவாக்கி வராங்க பார்த்தீங்களா? அது கமலஹாசனும் சரி விஜயும் சரி, அவங்களா முயற்சி எடுத்து ஒரு கட்சியை உருவாக்கி அதை பெரிய லெவலில் எடுத்துட்டு வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் வந்து திறமையானவங்க. இப்போ ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் உருவாக்குனது, டிஎம்கே பார்த்தீங்கன்னா அண்ணா கலைஞர் அவங்க உருவாக்குனது. அந்த கட்சிக்கு தான் மதிப்பு. இப்போ அந்த கட்சியால தான் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு வருது. இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஓட்டு விழுதுன்னா அது வந்து இவங்களோட ஆளுமையோட திறமை சொல்லலாம். அவர்களுக்குன்ற பேருக்கு ஓட்டு விடுன்றீங்களா? ஆமாமா, இவரு உருவாக்கி இருக்காருல்ல இவரோட கட்சியை. இவர் யாருக்கிட்டையும் போல, எதுவும் பண்ணல. இவரா வந்து சொல்ல உருவாக்கி இருக்காரு. நான் அஜித் ஃபேன், பக்கா அஜித் ஃபேன். நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாம் அவசியம் இல்லை. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஓட்டு போட்டுட்டு ஐயோ ஏன்பா போட்ட மறுபடியும் ரொம்ப தலைவலியாகுதுன்னு யோசிக்க தேவையில்ல. ஒரு வாட்டியை மாற்றி தான் போட்டு பார்ப்போமே, அவ்வளோதான். ஒருவேளை மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கிறதுக்காக தான் மாநிலங்களில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரா? அதாவது இருக்கிற மரியாதையும் கெடுத்துக்கிறாரு. உனக்குன்னு ஒரு மரியாதை, நீ தனியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ 3வது மனுஷன் போய் கூட்டணி சேர்ந்துட்ட, இதே படு கேவலம் படுதோல்வி. இல்லை இருந்தால் நெல்லு, தனி தொகுதியாக நெல்லு, நீ மாத்திரம் நில்லு போதும். உன் கட்சியில் எல்லாருக்கும் சீட்டு எல்லாம் வேணாம், நீ மாத்திரம் நில்லு, அப்புறம் பார்க்கலாம். 2வது நான் தான் சொன்னேன், மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் வந்துட்டு செஞ்சவனுக்கே ஒன்றும் கொடுக்கல, சூப்பை கொடுத்துட்டோம். அப்புறம் இந்த ஆளுக்கு செய்யாமல் சூப்பை கொடுக்க மாட்டோமா? ஜெயலலிதா அம்மாவையும் தோற்கடிக்கலையா? இதே தமிழகம் தோற்கடிக்கலையா? கலைஞரையும் தோற்கடிக்கலையா? இப்போ தானே ஸ்டாலின் வந்திருக்கிறாரு. அப்போ நாங்கள் எத்தனை தலைமுறையை பார்த்துட்டு வந்திருப்போம். அது அனுபவம் தானே. இவர் கமலஹாசனுக்கு என்ன அரசியல் அனுபவம்? கட்சி ஆரம்பிச்சது சொல்லி மாநாடு போட்டிங்களா? எங்கே மறியல் பண்ணீங்களா? என்ன பண்ணின? கட்சியை ஆரம்பித்து சொல்லு. ரசிகருக்கு ஒன்றும் பண்ணலை, பேருக்கு கட்சி, அவ்வளோதான். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ரசிகரோட வந்து இறங்கி ரோட்டில் நின்றுருக்காரா? இல்லை ஜெயில் ஏதாவது போயிருக்காரா? சொல்லுங்கள். ஏதாவது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? இப்போ பொதுமக்களுக்காக செய்ய போனதுக்கு ஆளுங்கட்சி வந்து அவரை அரெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி பேர் வாங்கியிருக்காரா? எதுவுமே வாங்கலையே. அப்புறம் நான் தலைவன் உனக்கு நீ தான் தலைவன், எங்களுக்கு மக்களுக்கு தலைவன் கிடையாது.